பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களுக்கு தேவையான வேத வசனம் இது, வேத வார்த்தை இது. ஏன்னா துன்பப்படும் பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம ஜெபம் பண்ணாமையே தேவையில்லாம நம்ம நாட்களை தள்ளுகிறோம். சோ நான் துன்பத்தோட இருக்கிறேன், எனக்கு பிரச்சனையா இருக்கு, என் வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபம் பண்ணாம மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம செய்யறோம். ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்றோம், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யறோம், வெளியே சுத்துறோம், ஏதோ பண்றோம். கேட்டா துக்கமா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அது வெறுமையாவே தள்ளுகிறோம். பாருங்க, நம்முடைய துன்பம் மாறணும், நம்முடைய துக்கம் மாறணும், நம்முடைய சஞ்சலம் மாறணும்னா அதற்கு முதலாவது ஜெபம் அவசியம். நீங்கள் ஜெபித்தாதான் அந்த காரியத்துல இருந்து வெளியில வர முடியும். அதுதான் பிரத்யேகமா இந்த நாட்கள்ல யாக்கோபு சொல்லுகிறார், நீங்க துன்பத்தோடு இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். உட்கார்ந்து அமர்ந்து தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் இந்த விதமான துன்பம் என் மனசுல பாதிக்குது, எனக்கு பிரச்சனை அதிகரிக்குது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். தாவீதுடைய குடும்பத்தை அமலேக்கியர்கள் சிறைப்படுத்திக் கொண்டு போறாங்க. அவங்க இங்க இருந்து அவங்களுடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிகள், அவருடைய சொத்து, மற்ற கூட இருக்கிறவர்கள் எல்லோரையும் அவர்கள் சிறைப்பிடிக்கிறார்கள். அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் தாவீதுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, மிகப்பெரிய பிரச்சனை. அவன் அந்த இடத்துல அவனுடைய ஜனங்களை பார்க்கணும்னு நினைக்கும் போது அவங்க யாருமே இல்லைன்னும் போது ஒரே கலக்கத்தோடு அவன் காணப்படுகிறான். அந்த இடம் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. அவங்க இருந்த இடத்த அவங்க வந்தவர்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில தாவீதுக்கு விரோதமாக கூட இருக்கிறவங்களும் இழந்துக்கிறாங்க. என்ன, தாவீதோடு இருந்தது நம்ம பண்ண தப்பு பண்ணிட்டோம், நம்ம இந்த பிரச்சனையில இவன் கூட இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே இவனை கல்லடிச்சு அடிக்கணும்ன்ற அளவுக்கும் பிரச்சனைகள் மாறுகிறது. ஒண்ணு, இந்த கூட இருக்கிற தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்த பந்தம் யாருமே இல்ல. ரெண்டாவது, இந்த இடத்துல பார்த்தா கூட இருக்கிறவர்களே அவர்களை தவறுதலாய் பேசுறாங்க, தாவீத துன்பத்துல நடத்துறாங்க, நெருக்கப்படுறாங்க. அப்போ தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மன கிளேசத்தோட அவன் ரொம்ப துக்கத்தோட இருந்தான். 6வது வசனம் சொல்லுகிறது. அவனை குறித்து வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலை தாவீது என்ன பண்ணார்? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, இந்த பிரச்சனை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து வரோம்னா எல்லார்கிட்டையும் சொல்லி அழுவோம், எல்லார்கிட்டையும் அனுதாப அலைகளை தேடுவோம். பிரச்சனைகள் வந்துருச்சு, நீங்க எதையாவது பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்போம். இல்ல என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இந்த காணப்படுவோம். ஆனா தாவீது இதை எப்படி கையாண்டார், இந்த பிரச்சனை எப்படி அவர் நடத்தினார் என்றால், அவர் தேவ சமூகத்துக்கு நேராய் கடந்து சென்றார். 8வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இவ்விதமா இருக்கிறது, நான் எல்லாத்தையும் திருப்பிப்பேனா, நான் எல்லா சொந்தத்தையும் நான் மறுபடியும் போய் நான் இந்த இடத்தை கொண்டு வர முடியுமா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்க உட்கார்றான். ஆண்டவர் பேசுகிறார். பேசின மாத்தத்திலே சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சகலத்தையும் திருப்பி கொள்வான் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவன் கடந்து போய் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிறான். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, பிரச்சனைகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும், துன்பங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில வரும். சோ துன்பப்படுகிற சூழ்நிலை ஆகட்டும், அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம துக்கப்படுற பிரச்சனையா காரியமாகட்டும், அதை நீங்கள் சந்திக்கும் முறை ஒன்று இருக்கிறது. நீங்க அப்படியே அமர்ந்திருந்தீங்கன்னா அந்த துக்கம் அதிகரிக்கும். அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் இருந்த இடத்துல எனக்கு துக்கம் அதிகரித்தது என்று சொல்லுகிறார். சோ நீங்க அந்த துக்கத்தை அதிகரிக்க கூடாது, தேவ சமூகத்துல உட்காரணும். அதுதான் யாக்கோபு சொல்லுகிறாரு, நீங்க துன்பப்பட்டீங்கன்னா போய் ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வழி கிடைக்கும், அந்த துன்பத்திலிருந்து உங்களால வெளியில வர முடியும் என்று அவர் விதமாய் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒன்று குறைவுபடாமல் போய் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் நீங்கள் துன்பத்தோட துக்கத்தோட யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, பிரச்சனைகளை வீரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு தேவ சமூகத்துல அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு போராடுங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்விதமான ஒரு பிரச்சனை, இவ்விதமான ஒரு நெருக்கம், இதுல இருந்து நான் வெளிவரணும் ஆண்டவரே, நீங்க போராடி ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தை தவிர வேற எங்கிருந்து நமக்கு வழி வராது. ஜெபத்தை தவிர, தேவ சமூகத்தை தவிர நமக்கு எங்கும் பலனும் கிடைக்காது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே ஒரு மிகப்பெரிய துன்பத்தின் மத்தியில, ஒரு உபத்திரவத்தின் மத்தியில, எப்பேற்பட்ட ஒரு சிலுவை தூக்க போறமேன்ற ஒரு கலக்கத்தோடு அவர் கடந்து போகும்போது அவர் ஜெபித்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் அப்படியே அந்த சிலுவையின் பாடுகளுக்கு நேராக கடந்து போல, அவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்தார். அவர் ஜெபித்து அங்க பலம் பெற்றுக்கொண்டார். அதிலிருந்து சிலுவையில வெற்றி சிறந்தார். நீங்களும் துன்பப்படுகிற சூழ்நிலை இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க.
காலை நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை மாறும் வரைக்கும் ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் என்று கேட்டு ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெறுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையா சொல்லுகிறார். பிரச்சனையா, துன்பமா, அழுகையா, துக்கமா, ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த காரியத்துல கர்த்தர் ஆலோசனை கொடுத்து தாவீதை வெளியே கொண்டு வந்தது போல சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். சகல சமாதானத்தையும் உங்கள் வீடுகளுக்குள்ள நீங்கள் காண்பீர்கள். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த வேளையில ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, துன்பத்தோடு ஆண்டவரே யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்த ஆண்டவரே ஜெபம் மட்டும்தான் வழி என்று இன்றைக்கு பேசின வார்த்தையின்படியே கர்த்தாவே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமாய் ஜெபிக்கிற ஆவினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. தேவையில்லாத குழப்பங்கள், எண்ணங்கள், யோசனைகளை இயேசு நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். வியாதி, விக்கிரங்கள், பலவீனங்களை இயேசு நாமத்திலே எடுத்து போடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கட்டும். பிசாசனுடைய தந்திரங்களுக்கு இந்த பிள்ளைகள் எதிர்த்து நிற்கட்டும். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு ஒவ்வொருவரும் வாழ கிருபை தருவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.